ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா டிரைவெக்ஸ் ஷோரூம்க்கு தான் வந்து வந்துடும். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் மாடல் பைக்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் இங்கே வாங்கினேன் இந்த டோமினார்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஷோரூம்லேயே அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாயிருச்சு. இது வந்து 2019 மாடல் டோமினார் வந்து வச்சுருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா கிலோமீட்டர் வெறும் 12,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி தான் இது. ஸோ ஆல்மோஸ்ட் ஆன் ரோடு காஸ்ட் வந்து ஒரு 2.4 to 2.5 வரைக்கும் வருது. பட் இவங்க வந்து 1,63,000 வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரைஸ்லேயே இதை வந்து வாங்க முடியும். பெருசாக டென்ட்டு ஸ்க்ராட்ச் எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கிடையாது. ஸோ இவங்க பர்ச்சேஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மற்றும் ஒசூரில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட டெக்னிக்கல் சென்டர் அமைஞ்சிருக்கு. இங்கே 100க்கும் மேற்பட்ட செக் பாயிண்ட்ஸை கடந்து தான் வெஹிக்கிள் இங்கே சேல்ஸுக்கே வருது. ஸோ வெஹிக்கிளில் பெயிண்ட்டு ஸ்க்ராட்ச் ஆயிருந்தாலும் சரி, இல்லை வெஹிக்கிள் டென்ட் ஆயிருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஸ்பேர் வந்து மாற்ற வேண்டியதாக இருந்தாலுமே சரி, இதை பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த டீலர், அதாவது இப்போ நீங்கள் பஜாஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பஜாஜோட ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் மட்டும்தான் வந்து இவங்க வந்து மாற்றி இங்கே கொண்டு வராங்க. ஸோ அங்கேயே எல்லா செக்லிஸ்ட்டும் முடித்து ஒரு பிராண்ட் நியூவாக வெஹிக்கிள்ஸ் எப்படி இருக்குமோ அந்த கண்டிஷனில் தான் வந்து இந்த ஷோரூம்ஸ்க்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கேயே பார்க்கலாம் என்னெல்லாம் வெஹிக்கிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பல்ஸ் நிற்கிது. இதே கலர் தான் நான் எக்ஸ்பல்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ 1,42,000 வந்து போட்டிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பல்ஸ் 4V 2023 மாடல் தான் இது. கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்ப்போமா? வெறும் 4,300 கிலோமீட்டர் தான் வந்து ஓடி இருக்கு. ஸோ செம்ம பிராண்ட் நியூவாக தான் இருக்குது இந்த வெஹிக்கிள். எந்த ஒரு ஸ்க்ராட்சும் இல்லை, எந்த ஒரு டென்ட்டும் இல்லை, ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ST ரோட்ஸ்டர் வந்து நிற்கிது. ஸோ 1,73,000 பக்கம் ப்ரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. கிலோமீட்டர்ஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். வெறும் 9,400 கிலோமீட்டர் தான் வந்து ஓடி இருக்கு. ஸோ மேக்ஸிமம் இங்கே இருக்க வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 20,000 கிலோமீட்டருக்குள்ளே தான் வந்து ஓடி இருக்கு. உங்களோட பைக்கையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து சேல் பண்ணவும் முடியும். பட் ஆனால் ஒரு சில செக்லிஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. ஒரு அதிகபட்சம் ஒரு 5 வருஷத்துக்கு உட்பட்ட வண்டியாக இருக்கணும், ஒரு 50,000 கிலோமீட்டருக்குள்ளே ஓடின வண்டியாக இருக்கணும். ஸோ அது மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இவங்கள்ட்ட வந்து பைக்கை வந்து சேல் பண்ணவும் முடியும். இல்லை நான் இங்கே இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸை எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து பைக் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட ஓல்டு பைக்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு இங்கே உள்ள பைக்ஸை கூட இங்கே வாங்கிக்கவும் முடியும். மேக்ஸிமம் வந்து ரீசனபிள் கிலோமீட்டர்ஸ் ஓடின பைக்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃப்ரீ சர்வீஸும் கொடுக்குறாங்க. 1 இயருக்கு வந்து வாரண்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெஹிக்கிள்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு புது வெஹிக்கிள்ஸ் எப்படி ஷோரூமில் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க வாரண்ட்டி எல்லாமே கொடுப்பாங்களோ அதே மாதிரி இவங்களும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப ஒரு பயம் இல்லாமல் நீங்கள் வெஹிக்கிள்ஸ் வந்து வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வெளியே யூஸ்டு பைக் டீலர்ஸ்ட்டை போய் பைக் வாங்கினீங்க அப்படின்னா ஷோரூமை விட்டு வண்டி இறங்கிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வாரண்ட்டி கிரண்ட்டி எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ வண்டியில் ஏதாவது கம்ப்ளைண்ட் அப்படின்னா அதை நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். இதுக்காக நீங்கள் ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு போய் ஒவ்வொரு ஷோரூமாக ஏறி, அதாவது வெளியில் இருக்க வேறு டீலர்கள்ட்ட போய் ஒவ்வொரு ஷோரூமாக ஏறி அந்த மெக்கானிக் வச்சு செக் பண்ணி அந்த வண்டியை எடுத்துகிட்டு வந்து அதில் வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் திரும்பி வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு புது பைக் எப்படி வாங்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு ஷோரூமுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா வெஹிக்கிள்ஸுமே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்க வெஹிக்கிள்ஸை வந்து தாராளமாக நீங்கள் வாங்கிக்கவும் முடியும். ஸோ எல்லாமே மேக்ஸிமம் பிராண்ட் நியூவாக தான் இருக்குது. நான் அதை ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இங்கே இருக்க வெஹிக்கிள்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸாக தான் இருக்குது. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு புது ஷோரூமில் போய் பைக் வாங்கினா எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இங்கே வந்து பைக் வாங்குற பட்சத்தில் உங்களுக்கு இருக்கும். ஜஸ்ட்டு வண்டியை பாருங்கள், பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இவங்களே வந்து லோன் ஆப்ஷனும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு இனிஷியல் பேமெண்ட் வந்து ஒரு 5,000 10,000 ஒரு 15,000 அந்த வண்டிக்கு தகுந்த மாதிரி கட்டினா போதும். இனிஷியல் பேமெண்ட்டாக வண்டி விலையிலேருந்து 10% 15% நீங்கள் முன்பணம் கட்டி வந்து வாங்கலாம். ஒரு புது ஷோரூமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முன்பணம் கூடுதலாக கட்டுற மாதிரி இருக்கும். இங்கே கம்மியான முன்பணம் கட்டியே வந்து இந்த யூஸ்டு பைக்ஸை வந்து உங்களால் வாங்கவும் முடியும். ஸோ வாங்க நம்ம இவங்களோட சர்வீஸ் சென்டர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதும் பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக இவங்களோட சர்வீஸ் சென்டர் இதுதான். இங்கே வாங்கக்கூடிய எல்லா பைக்ஸுக்கும் வந்து 3 ஃப்ரீ சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்க. ஈச் 4,000 கிலோமீட்டர் ஒன்ஸ். 4,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் சர்வீஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து 4,000 கிலோமீட்டர். நீங்கள் வண்டி நீங்கள் எடுக்கும்போது என்ன கிலோமீட்டர் ஓடி இருக்கோ அதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 4,000 கிலோமீட்டர் ஒன்று வந்து சர்வீஸ் பார்க்கலாம். 2வது சர்வீஸ் வந்து 8,000 கிலோமீட்டர், 3வது சர்வீஸ் வந்து 12,000 கிலோமீட்டர். ஸோ 12,000 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இவங்கள்ட்டே நீங்கள் சர்வீஸ் வந்து பார்த்துக்கலாம். இந்த வாரண்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து நீங்கள் இவங்கள்ட்டே வந்து சர்வீஸும் வந்து விடலாம். அதே மாதிரி இவங்கள்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா டிரைவெக்ஸ் பிராண்டோட ஆயில்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின்ஸ்க்கு வந்து பயன்படுத்துகிறாங்க.
ஒவ்வொரு கிரேட் இருக்குது, ஒவ்வொரு வண்டிக்கு தகுந்த மாதிரி. ஸோ அந்த ஆயில்ஸ் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து ஸ்பேர் ரூம் வந்து இருக்குது. இதில் வந்து நீங்கள் டிவிஎஸ் ப்ராடக்ட் எடுக்கிறீங்கன்னா டிவிஎஸ்க்கான ஸ்பேர்ஸ் வந்து இருக்கும். எல்லாமே வந்து ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் தான். அதே மாதிரி எல்லாமே வந்து ஓஜி ப்ராடக்ட் தான் வந்து போடுறாங்க. அந்த ப்ராடக்ட்டில் எதாவது கம்ப்ளைண்ட்னாலும் அதுக்குமே அவங்க வந்து வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் வாஷாக இருக்கட்டும், ஸ்டோர் ரூமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இங்கேயே இருக்குது. ஒரு ப்ராப்பராக ஒரு வெஹிக்கிள், அதாவது ஒரு ஒரு புது ஷோரூமில் போய் பைக் வாங்குனீங்கன்னா எப்படி இருக்குமோ அது ஃபுல் செட்டப் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்டையும் இருக்குது. நீங்கள் புது ஷோரூமில் போய் புது பைக் வாங்கினா எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இங்கே வந்து ஒரு யூஸ்டு பைக்கை வாங்கும்போது கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னே சொல்லுவேன். இங்கே வாங்கக்கூடிய பைக் வந்து உங்களுக்கு வாங்கி டெலிவரி எடுத்துகிட்டு போகிறீங்க, 3 டேஸில் வந்து அந்த பைக் வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கொடுத்துட்டு வேறு பைக்கும் மாற்றிக்கவும் முடியும். இல்லை அப்படின்னா உங்கள் பேமெண்ட்டை வந்து ஃபுல்லாமே வந்து ரீஃபண்டும் வாங்கிக்க முடியும். இன்கேஸ் நான் லோனில் வாங்கியிருக்கேன், அதை ரீஃபண்ட் வாங்க முடியுமான்னு கேட்டால் அதையுமே அதை பண்ண முடியும். அந்த லோனை வந்து கேன்சலும் நீங்கள் வந்து பண்ணிக்கவும் முடியும். இவங்களோட வெப்சைட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதிலே நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸோட ப்ரைஸ் எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணவும் முடியும். டெஸ்ட் ட்ரைவ் வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் அதிலே வந்து புக் பண்ணவும் முடியும். ஸோ டேரெக்டாக இங்கே ஷோரூம் வந்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே டெஸ்ட் ட்ரைவ் வந்து பார்க்கலாம். இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ ஆகும். மறக்காமல் அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களோட வெப்சைட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் அவங்க செக் பண்ணுங்கள். ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பைக்கை விற்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து டிரைவர்ஸை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அவங்க டோர் ஸ்டெப்பாகவே வந்து வீட்டிலே வந்து அந்த வெஹிக்கிளை பற்றின இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே பண்ணி அவங்க வந்து வெஹிக்கிள் வந்து வாங்கிப்பாங்க. அதே மாதிரி இங்கே நீங்கள் பைக் வாங்குறீங்க, அந்த பைக்கை வந்து சர்வீஸ் விடணும் அப்படின்ற பட்சத்துலையுமே உங்களோட வெப்சைட்லேயே வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்து வீட்லேயே வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே சர்வீஸ் பண்ணி திருப்பி வந்து வீட்லேயே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ டோர் ஸ்டெப் ப்ராசஸும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்கள்ட்ட இருக்குது. இது மட்டும் இல்லாமல் டிரைவெக்ஸில் நீங்கள் பைக் வாங்கினீங்க அப்படின்னா அப் டு 12,000 வரைக்கும் ஆஃபர்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டோமினாருக்கும் இன்டர்செப்டார் பைக்குக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய டிரைவெக்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ்டு பைக்ஸை பிராண்ட் நியூவாக வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டிரைவெக்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள்.